அப்படின்னு சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அந்த பேட்ச்ல சேர்ந்து அவங்க கிராஷ் கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அதுலதான் வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சது. என்னன்னா அவ ஒரு ஸ்டேஜ்ல ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஐயோ நான் சிபிஎஸ்சில இருந்திருக்கலாமே, எனக்கு இந்த மெத்தடே எனக்கு பிடிக்கலையே அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இப்போ அவங்க நீங்க கொடுத்த கான்பிடன்ஸ்ல சரி ஸ்கூல்ல என்ன வேணா மார்க் கொடுக்கட்டும், நம்ம நீங்க கொடுக்குற அந்த அதே பழைய மெத்தட்லயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், ஏன்னா வந்து நான் கொஞ்ச நாள் டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்கூல்ல பிரைமரி தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு பீரியடு 40 மினிட்ஸ் நின்று பாடம் எடுக்கிறது அப்படின்றதே வந்து எனர்ஜி லூஸ் ஆகும் நமக்கு கண்டிப்பா. அதுவும் ஒரு நாள்லாம் பிரேக் இல்லாம 2-3 பீரியட் எடுத்துட்டு எப்படா ஃப்ரீ பீரியட் கிடைக்கும் உட்காரலன்னும் போது சீரியஸா சொல்றேன் 15 ஹவர்ஸ் மேரத்தான்ல சான்ஸே கிடையாது. எல்லாரும் படிக்கிறது, நம்ம இன்னைக்கு உழைக்கிறது எல்லாமே வந்து பினான்சியலுக்காக தான். கடைசியில அதுதான் நம்மளோட பேசிக் நீட், அதுதான். ஸோ இவங்களுக்கும் ஏதோ ஒரு பினான்சியல் மோட்டிவ் இருக்கும் அப்படின்னாலும் அதை தாண்டி இவங்க பண்ற சாக்ரிஃபைஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் சார், சீரியஸா. ஏன்னா அதுல இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் டச்வுட் இது என்னைக்குமே அவங்களுக்குள்ள இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் பார்த்திருக்கேன், அவ லைவ் அட்டன் பண்ணும் போதெல்லாம் கூடவே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ராவணி மேம் எடுத்துட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு காஃப் வந்துருச்சு, திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு முடியல அப்படின்னா டக்குன்னு யாழினியன் சார் வந்து அப்படியே விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்றது, இல்ல ஆஷா மேம் வர்றது, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு, அதாவது எல்லாருமே எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிறாங்க. ஸ்கூல்ல கூட அது நடக்காது. சோசியல் வந்தா சோசியல் மேம் தான் எடுப்பாங்க, சயின்ஸ் டீச்சர் தான் சயின்ஸ் தான் எடுப்பாங்க, அது பசங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்க வந்து இதெல்லாம் ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ்.